இந்த கோவிலில் உள்ள நடராஜ சிற்பம் தான் தமிழ்நாட்டிலேயே முதலில் செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கோவில் காணப்படும் சிம்ம சிற்பங்களை வைத்து மகேந்திரவர்மனின் தந்தையான சிம்ம விஷ்ணுவால் இக்கோவில் கட்டத் தொடங்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. சுமார் 1400 வருடங்களுக்கு முன்பே பல்லவ மன்னர்கள் இந்த கோவிலை மிகவும் அற்புதமாக காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். எடுத்திருந்து பாருங்களேன், மிகவும் அற்புதமாக, நான் ஏற்கனவே கூறியது போல் அந்த ராஜகோபுரம் மிகவும் அற்புதமாக தெரிகிறது. நீங்களும் இந்த ராஜகோபுரத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக தெரிகிறது என்று பார்த்தால். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதான் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். மிகவும் அற்புதமாக காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். இவைகளும் சிதிலமடைந்துள்ளது. வணக்கம் மக்களே, என்னது தமிழ்நாட்டில் முதலில் செதுக்கப்பட்ட நடராஜ சிற்பமுடைய குடவரை கோவிலா? ஆமாங்க, இக்கோவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி தாலுகாவுக்கு உட்பட்ட சீயமங்கத்தில் கிராமத்தில் தான் உள்ளது. இந்த குடவரை கோவில் பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இங்குள்ள சிவனை தூண் ஆண்டவர் என்றும் சமஸ்கிருதத்தில் தம்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த குடவரை கோவில் திருவண்ணாமலையிலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்து கொண்டிருப்பது தான் இந்த கோவிலோட ராஜகோபுரம். அக்காலத்தில் இந்த கோவில் பல மண்டபங்களை கொண்டு மிகவும் அற்புதமாக இருந்திருக்கிறது. இப்போ இது ஒரு சில இடங்கள் சிதிலமடைந்துள்ளது. நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோவில் பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனால் பாறையை குடைந்து கட்டப்பட்ட குடவரை கோவிலாகும். இந்த கோவில் இருக்கும் இடம் மிகவும் அமைதியாகவும் இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் அமைந்திருக்கிறது. பாதினவங்களுக்கு தெரியுங்க, மிகவும் அற்புதமாக இந்த இடம் உள்ளது. இந்த கோவில் சுமார் 1400 வருடம் பழமையானதாக கருதப்படுகிறது. அக்காலத்தில் பல்லவ மன்னர்கள் மிகவும் சிற்பங்களையும் பாறையை குடைந்து கட்டுவதில் மிகவும் அற்புதமானவர்கள். அதே போன்றுதான் இக்கோவிலை மிகவும் அற்புதமாக பாறையில் உடைந்து கட்டியிருக்கார்கள். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜகோபுரத்து பக்கத்தில் இருந்த சுற்றுச்சுவரெல்லாம் காணாமல் போயிருக்கிறது. அவைகள் சிதிலமடைந்து போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு இங்கே வந்தீங்கன்னா மிகவும் இயற்கை சூழல்கள் நிறைந்து பறவைகளின் சத்தத்தை மிகவும் அற்புதமாக கேட்கலாம். இந்த கோவிலில் உள்ள நடராஜ சிற்பம் தான் தமிழ்நாட்டிலேயே முதலில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் முன் 2 தூண்கள் காணப்படும். இதனால் கூட இந்த கோவிலுக்கு தூண் ஆண்டவர் என பெயர் வர காரணமாக இருந்திருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக இந்த பல்லவர்களின் கட்டிடக்கலை மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த கோவில் முற்றிலும் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க, மிகவும் அற்புதமாக கட்டிடக்கலை உள்ளது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு சோழ மன்னர்கள் நாயக்க மன்னர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவில் காணப்படும் இந்த மண்டபங்கள் விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இப்போது இந்த தூணாண்டவர் கோவில் இந்திய தொல்லியல் துறை பாதுகாப்பில் உள்ளது. மேலும் இக்கோவில் காணப்படும் சிம்ம சிற்பங்களை வைத்து மகேந்திரவர்மனின் தந்தையான சிம்ம விஷ்ணுவால் இக்கோவில் கட்டத் தொடங்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த கோவில் காணப்படும் சுற்றுச்சுவர்கள் மண்டபங்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சோழர்களாலும் விஜயநகர மன்னர்களாலும் இக்கோவிலுக்கு திருப்பணி அதிகமாக நடைபெற்றுள்ளது. இந்த கோவிலில் 3 நிலை ராஜகோபுரங்கள், சிறிய சன்னதிகள் காணப்படுகின்றன. வாங்க அந்த காணொலியை மேலும் சென்று பார்க்கலாம். இந்த கோவிலினுள் உள் காணப்படும் சன்னதி முழுவதும் பல்லவ மன்னர்கள் பாறையை குடைந்து மிகவும் அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள். இந்த கோவிலை சுற்றி பிரம்மாண்ட சுற்றுச்சுவர்கள் காணப்பட்டிருக்கின்றன. அவைகள் இப்போது சிதிலமடைந்து உள்ளது என்று தெரிகிறது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது இங்கிருந்து பார்த்தாலும் இந்த கோவிலின் ராஜகோபுரம் மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இதுக்கு பக்கத்தில் காணப்படும் இந்த மண்டபம் விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த குடவரை கோவில் மிகவும் அற்புதமாக இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு அற்புதமான இடங்கள் இந்த கோவில். மேலும் இந்த கோவில் காணப்படும் சிம்ம சிற்பங்கள் பல்லவ மன்னர்களாலும் அதே போன்று இக்கோவில் யாழை சிற்பங்களும் காணப்படுகின்றன. அவைகள் விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது இந்த பாறையின் மேல் காணப்படும் இந்த கோவில் முருகர் கோவிலுங்க. வாங்க அந்த கோவிலினுள் சென்று பார்க்கலாம். மேலும் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மலையில் 9ஆம் நூற்றாண்டில் மேற்கு கங்க மன்னன் 2ஆம் ராஜ மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சமணர் குடவரை கோயிலும் உள்ளது. அந்த சமண குடவரை கோவிலை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவிட்டிருக்கிறேன். இந்த கோவிலை சுற்றி எங்கு பார்த்தாலும் மலைகளும் காடுகளும் தான் காணப்படும். வாங்க அந்த முருகர் இருக்கும் சன்னதியை சென்று பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான முறையில் ஒரு சிறிய பாறையில் படிக்கட்டுகள் வைத்து மிகவும் அற்புதமாக கோவிலை கூட கட்டியிருக்கிறார்கள். பிடித்தேறுவதற்கு கம்பி கூட வைத்திருக்காங்க. மிகவும் அற்புதமாக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அது மட்டுமாக இந்த கோவிலுக்கு வருபவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் வருவது மிகவும் நல்லது. மதிய நேரங்களில் வந்தால் இந்த கோவில் நடை சாத்தப்பட்டுள்ளது. இங்க பார்த்தீங்கன்னா இந்த பாறையின் மேல் மிகவும் அற்புதமாக இந்த சிறிய சன்னதியை கட்டியிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்திலிருந்து பார்த்தால் அரங்கநாதர் பெருமாள் கோவிலும் தெரிகிறது. இந்த கோவில் இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.
இந்த முருகர் சன்னையில் இருக்கும் பாறையில் நின்று பார்த்தால் இங்கிருந்து இந்த கோவிலை முற்றிலும் பார்த்து ரசிக்கலாம். மிகவும் அற்புதமாக இருக்கும். இங்கிருந்து பார்த்தால் இந்த இடத்திலிருந்து பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த கோவில்கள் தெரிகின்றன. இங்கிருந்து பாருங்கள், மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இது இங்கு காணப்படும் இந்த ராஜகோபுரத்தினுள் தான் பல்லவ மன்னர்கள் மிகவும் அற்புதமாக இந்த பாறையை குடைந்து கோவிலை கட்டியுள்ளார்கள். இந்த குடவேரை கோவில் மிகவும் ஒரு அற்புதமான குடவேரை கோவில். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சுமார் 1400 வருடங்களுக்கு முன்பே பல்லவ மன்னர்கள் இந்த கோவிலை மிகவும் அற்புதமாக காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கோவில் இருக்கும் நடராஜ சிற்பம் தான் தமிழ்நாட்டிலேயே முதலில் செதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது இந்த இடத்திலிருந்து இந்த கோவிலின் ராஜகோபுரத்தை மிகவும் அற்புதமாக நான் காமிக்கிறேன். வாங்க சென்று பார்க்கலாம். மேலும் இந்த சீயமங்கத்துக்கு வந்தால் போதுங்க, இங்கிருந்து 3 கோவில்களை பார்த்துவிட்டு சென்றலாம். இது இந்த இடத்திலிருந்து பாருங்களேன், மிகவும் அற்புதமாக நான் ஏற்கனவே கூறியது போல் அந்த ராஜகோபுரம் மிகவும் அற்புதமாக தெரிகிறது. நீங்களும் இந்த ராஜகோபுரத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக தெரிகிறது இங்கிருந்து பார்த்தால். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலை சுற்றி அதிகமான புறாக்கள் பறந்து கொண்டிருக்கும். அதை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த குடவேரை கோவிலை பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் அக்காலத்தில் மிகவும் அற்புதமாக கட்டியிருக்காள். மிகவும் அற்புதமாக உள்ளது இந்த கோவில். நீங்களே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க மேலும் சென்று பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலையை சென்று பார்க்கலாம். இது நாம் சென்று கொண்டிருக்கும் இங்க இருந்தாங்க அந்த கோவிலோட பின்புறம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றுச்சுவரெல்லாம் இருந்து சிதறமடைந்துள்ளது என்று. அக்காலத்திலேயே இந்த கோவில்கள் முன்னோர்கள் எந்த இயந்திரங்கள் உதவியின்றி மிகவும் அற்புதமாக பாறையை குடைந்து இந்த கோவிலை கட்டியுள்ளார்கள். அது மட்டும் ஏற்கனவே கூறியது போல் இந்த தூணாண்டவர் கோவிலில் இருந்து ஒரு அற்புதமான ஒரு அரங்கநாதர் பெருமாள் கோவில் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அந்த அரங்கநாதர் கோவிலில் உள்ள பெருமாள் சிலை ஸ்ரீரங்கம் ஆதித்திருவரங்கத்தில் உள்ள பெருமாள் சிலையை போன்று படுத்த நிலையில் இருப்பார். அது மட்டுமல்லாமல் இந்த பெருமாள் கோவில் ஒரு மலையின் மேல் கட்டப்பட்டுள்ளது. மிகவும் அற்புதமாக இருக்கும். இங்க பாதினாவே தெரியும், செல்லும் வழிகளில் சுற்றுச்சுவர் இருந்ததற்கான அடையாளம் தெரிகிறது. இந்த கோவிலை சுற்றி இருந்த மண்டபங்கள் சுற்றுச்சுவர்கள் இடிந்த நிலையில் உள்ளது. இங்க பாதினாவே தெரியுங்க. இது காணப்படும் இந்த இடத்து பாருங்களேன், இங்க ஒரு சன்னதி கூட இருந்திருக்கலாம். இவைகள் இப்போது சேதமடைந்துள்ளது. இது இந்த கோவிலை சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் தடுப்பு கம்பிகள் இந்திய தொல்லியல் துறையால் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோவிலில் காணப்படும் பல கல்வெட்டுகள் இந்த கோவிலை யார் கட்டியது என்றும் யார் திருப்பணி செய்திருக்கார் என்றும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. இது இந்த இடத்தில் ஒரு மண்டபம் கூட இருந்திருக்கலாம். அவைகள் இப்போது சிதறமடைந்து கூட இருக்கலாம். இந்த தூணாண்டவர் குடவரை கோயில் மிகவும் ஒரு அற்புதமான குடவரை கோயிலுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது இந்த இடத்த பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சன்னதி ஒரு மண்டபம் கூட இருந்திருக்கலாம். அவைகள் இப்போது சிதறமடைந்துள்ளது. இங்க பாருங்க, இந்த காணொலியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. வாங்க இந்த கோயிலில் உள்ள விஜயநகர காலத்தில் கட்டப்பட்ட மண்டபத்தை சென்று பார்க்கலாம். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். மிகவும் அற்புதமாக காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். இவைகளும் சிதிலமடைந்துள்ளது. இந்த மண்டபத்தை பாருங்களேன், படிகளை வைத்து மிகவும் உயரமாக பிரம்மாண்டமாக இந்த மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.